ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காய் வச்சு தாங்க இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். இந்த காயை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கறிப்பலா. இதை வச்சு நிறைய வெரைட்டி பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த கறிப்பலா தோலெல்லாம் சீவி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு புரிஞ்சு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டு இருக்க டைமில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சமாக கசகசாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தேவையான அளவு மசாலா சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மசாலா சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்திட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தி நல்லா வதக்கி பச்சை வாசம் ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சா கறிப்பலாவையும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுக்க தேங்காயும் நல்லா சேர்த்திட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு காரம் பற்றினா மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக மட்டன் குழம்பு மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக